உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவ முழுமையா பாருங்க. தமிழ்நாடு மின்பகிர்மான கழக ஓய்வு ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வு வெளியான புதிய உத்தரவு. தமிழ்நாடு மின்பகிர்மான கழகத்தில் பணியாற்றி வரும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்களுக்கான மாத சம்பளம் அதிரடியாக உயர்த்தப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு மின்பகிர்மான கழகத்தில் நிலவும் ஊழியர்களின் தட்டுப்பாட்டை குறைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மின்வாரியத்தில் ஏராளமான பணியிடங்கள் காலியாக உள்ளது. மின்வாரியத்தில் மொத்த ஊழியர்களின் தேவை 1,40,635 இருக்கிறது. ஆனால் தற்போது பணியில் இருப்பவர்களின் எண்ணிக்கை வெறும் 74,174 மட்டும்தான். இதனால் 65,926 பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. இதனால் தான் மின்சாரம் தடைபடுவது, சரி செய்வது, மாதாந்திர பராமரிப்பு பணி உள்ளிட்டவை தாமதமாகி வருகின்றன. இதனை சமீபத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி செய்திருந்தார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண தற்காலிக ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களை குறைந்த சம்பளத்தில் ஆங்காங்கே பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இது தமிழ்நாடு மின்பகிர்மான கழகத்திற்கும் பொருந்தும். தமிழ்நாடு மின்பகிர்மான கழகத்தில் இன்ஜினியர்கள், போர்மேன் மற்றும் லைன் இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்ட பணிகள் ஓய்வு பெற்றவர்கள் பணியாற்றி வருகின்றனர். தமிழ்நாடு மின்பகிர்மான கழகம் என்பது மின் உற்பத்தி செய்து பொதுமக்களுக்கு வழங்கும் பணியை மேற்கொண்டு உள்ளனர். அது மட்டுமின்றி ஒப்பந்த பணியாளர்களும் உள்ளனர். 110 kV துணை மின் நிலையத்தில் ஓய்வு பெற்றவர் பணியாற்றும் போது நாள் ஒன்றுக்கு தற்போது ரூபாய் 750 சம்பளமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதே வேளையில் 33, 11 kV துணை மின் நிலையத்தில் பணியாற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு நாளொன்றுக்கு ரூபாய் 500 சம்பளமாக கிடைக்கிறது. இந்த சம்பளம் ஓய்வு பெற்றவர்கள் மத்தியில் மிகவும் குறைவு என்ற பேச்சு உள்ளது. இதனால் பலரும் வேலைக்கு ஆர்வமாக வருவது கிடையாது. இதனால் தமிழ்நாடு மின்பகிர்மான கழகத்திற்கு பிரச்சனை வருகிறது. இந்த நிலையில்தான் ஓய்வு பெற்றவர்களை பணிக்கு அழைக்கும் வகையில் தற்போது சம்பளம் என்பது அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி ஓய்வு பெற்றவர்களுக்கான சம்பளம் மாதம் ரூபாய் 30,000 வரை உயர்த்தப்பட்டு உள்ளது. அதேபோல் ஒப்பந்த ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளம் நாள் ஒன்றுக்கு 766 தற்போது ரூபாய் 965 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதில் பிஎஃப், பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் ஜிஎஸ்டி உள்ளிட்டவற்றை சேர்க்கும்போது அதன் சம்பளம் ரூபாய் 1324 உயரும். இதன் மூலம் பணிக்கான ஆள் பற்றாக்குறையை போக்க முடியும் என்று தமிழ்நாடு மின்பகிர்மான கழகம் நம்பிக்கை தெரிவித்து உள்ளது.